ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சின்ன பாட்டிலையும் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக செடி வளரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நிறையா செடி நான் சின்ன கேன்லேயே எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கேனில் மேல் பகுதியை கட் பண்ணி வச்சுருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேர் சூப்பராக மரம் மாதிரி வந்துச்சு. எவ்வளோ கனம் வந்திருக்கு பாருங்கள். அந்த கேனு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்ததுலேருந்தே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. அவ்வளோ அழகாக வேர் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே வரைக்கும் மண் போனது வரைக்கும் அது வேரும் போய் அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குது. இப்போ நான் இதை பாட் மாற்ற போகிறேன். பெரிய பாட்டில் நம்ம அப்படியே விட்டோம்னா அழுக்காகாது. ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். க்ரோத் எல்லாம் பாருங்கள். இலையெல்லாம் இப்போ கூட துளிர் சூப்பராக வந்திருக்குது அந்த பாட்டிலையே. நம்ம இதுக்கு மேலே விட்டோம்னா வெயில் டைமு, வெயிலில் மொனை கறி தான் போகும். எப்போவுமே அது மாதிரி ஆகும். இருந்தாலும் மழை டைமில் நல்லா துளிர் வரும். அதுபோல் நல்லா கொஞ்சம் நிழலில் தான் வைப்பேன். நான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்திருக்கு. இந்த 3 வருஷம் கண்ணுங்க. இது 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் எங்கள் சொந்த வீட்டிலேருந்து வரும்போது அது முளைச்சிருந்ததை எடுத்து சும்மா கேனில் கட் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 3 வருஷம் கழித்து பெரிய பாட்டில் மாற்றியாச்சு. அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. கீழே உள்ள கிளைய கட் பண்ணி விட்டுட்டேன். அது கட் பண்ணி விட்டுடணும். ஏன்னா அதில் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு சூரிய ஒளி அதில் படாது. அதனால் எப்போவுமே நீங்கள் அது மாதிரி விடாதீங்க. அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. தொட்டியில் நிழல் பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, வெயிலும் படணும். அப்புறம் தக்காளி எல்லாமே காஞ்சிச்சு. தக்காளி எல்லாம் பழுத்துடுச்சு. அது காஞ்சிச்சு. எடுத்து போட்டுடலான் இருக்கேன். கொஞ்சம் துளிர் இருக்குது. இருந்தாலும் அந்த துளிரில் பார்த்திங்கன்னா ஒரே பூச்சி, வெள்ளைப்பூச்சி பாருங்கள். இது அப்படியே விட்டோம்னா எல்லா செடிக்கும் பரவிடும். ஏற்கனவே காஞ்சி போச்சு, நம்மளுக்கு வேணாம், பிடுங்கிட்டு வேறு செடி கூட வச்சுக்கலாம். தக்காளி செடியாக முளைச்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு ஒரு 2 செடியில் காய் இருக்குது. அது மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் இது செம்பருத்தி கோயிலுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வச்சது. சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. வேறு ஒரு தொட்டியில் வச்சுருந்து வேர் பிடிச்சி அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இது புதினா வச்சு விட்டேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குது. அப்புறம் இது மஞ்சள் கனகாம்பரம். இதுவும் சின்ன பாட்டு, சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். மொட்டை வந்தாச்சு அதில். இதுவும் கனகாம்பரம் தான். இது மல்லி செடிக்குள்ளே நின்றுச்சு. நல்லா துளிர் வந்துட்டு இருந்தது. சரி பாட் மாற்றி வைக்கலாம்னுட்டு எடுத்து வச்சேன். மொனை கொஞ்சம் காஞ்சிருக்கு, ஆனால் பச்சையாக தான் இருக்குது, வந்துடும். இது பார்த்திங்கன்னா இட்லி பூச்செடி. இது பாருங்கள் பாட்டு எவ்வளோ சின்ன பாட்டு, எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் எண்ணெய் கொடுத்து இந்தளவுக்கு இந்த சின்ன பாட்டிலையே இவ்வளோ அழகாக வளருது அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க. நம்ம டெய்லியும் அரிசி கழுவுவோம். அந்த அரிசி கழுவுற தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டே வந்திங்கன்னா வேர் நல்லா பிடிச்சி அது போகிறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும். அப்புறம் ரொம்ப வெயில் காலத்தில் கொஞ்சம் நிழல் படுற மாதிரி நிழலில் வைங்க 2. அதுக்கப்புறம் நீங்கள் லிக்விடாக உரம் கொடுப்பீங்க. அந்த டைமில் கூட கொஞ்சம் தண்ணி நல்லா கலந்து அதுக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த சின்ன பாட்டு இல்லையா, அதனால் கொஞ்சமாக உரம் இருந்தால் போதும். நல்லா தண்ணி கலந்து அதுக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது காயாமல் நல்லா க்ரோத் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இது கனகாம்பரம் வாங்கி வச்சது, காஞ்சி போச்சு. அப்புறம் சாமந்தி பூ சொல்லவே வேணாம். எல்லாத்தையும் நான் இப்போ உடச்சி விட்டுட்டேன். பூ வரல அவ்வளோவா, அதனால் கட் பண்ணி விட்டாச்சு. இது அவரை ஃபுல்லாக பூத்துருக்குறாங்க. காய் வரணும்னு எதிர்பார்க்குறோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா பறிச்சிட்டோம். கொஞ்சம் இன்னொரு 4-5 கிடக்குறாங்க. அப்படி சூப்பராக நீட்டமாக பச்சை மிளகா கிடக்குறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்திங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக நின்றுக்கிட்டு இருக்குது. வளர்ந்து வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து காசு கொடுத்து வெளியே வாங்குறத விட நம்ம இது மாதிரி உடச்சி தோண்டு வச்சு அது துளுத்து வந்துடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அது நான் இப்போது பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.